வெல்கம் டு கிஷோர் அகாடமி. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் டு 9th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமான ஆனுவல் எக்ஸாமினேஷன் டைம் டேபிள். அதாவது தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய எல்லா மாணவர்களுக்கும், அரசு உதவி பெறும் மற்றும் தனியார் பள்ளி மாணவர்கள் எல்லாருக்குமே இது பொருந்தும். 2024-25 கல்வியாண்டுக்கான ஆனுவல் எக்ஸாமினேஷன் டைம் டேபிள். தட் மீன்ஸ் 2025 ஏப்ரல் மாதம் நடக்கவிருக்கிற ஆனுவல் எக்ஸாமினேஷனுக்கான டைம் டேபிள். ஃபர்ஸ்ட்டு 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து 9th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் டைம் டேபிள் என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். நல்லா பார்த்துக்கோங்க, டைமிங்கை நல்லா பார்த்துக்கோங்க. 6th and 7th ஸ்டாண்டர்டுக்கு காலையில், 8th and 9th ஸ்டாண்டர்டுக்கு ஆஃப்டர்நூன் மதியம் நடைபெறும். ஒன்று நல்லா பாருங்கள், சில சேஞ்சஸ் இருக்குது. தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ் ஆப்ஷனல் லாங்குவேஜ். இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. அதுக்கப்புறம் சயின்ஸ் வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த ஷெடியூல் எல்லாருக்கும் காமன். ஆனால் சோசியல் சயின்ஸ் எக்ஸாம் மட்டும். அதுக்கப்புறம் நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. சயின்ஸுக்கு அப்புறம் ஃபிசிக்கல் எஜுகேஷன்லேயும் எந்த சேஞ்சஸும் இல்லை. சோஷியல் எக்ஸாமினேஷனில் மட்டும் ஒரு சின்ன சேஞ்ச் இருக்குது, பாருங்கள். அது என்ன அப்படின்னா, 6th and 7th ஸ்டாண்டர்டுக்கு சோஷியல் எக்ஸாம் 23ஆம் நடக்கு. ஆனால் 8th and 9th ஸ்டாண்டர்டுக்கு 24ஆம் தான் நடக்கு. 24ஆம் காலையில் நடக்குது. இந்த ஒன்று மட்டும், இந்த ஒரு எக்ஸாம் மட்டும் டைம் சேஞ்ச் ஆகுது, நல்லா பார்த்துக்கோங்க. அவ்வளோதான், வேறு எந்த ஒன்றும் இல்லை, வேறு எந்த பிரச்சனையும் இல்லை. ஓகே, ரைட். மறுபடியும் பாருங்கள். தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், ஆப்ஷனல் லாங்குவேஜ், சயின்ஸ், ஃபிசிக்கல் எஜுகேஷன், ஃபைனலாக சோஷியல். ஓகே, அதுக்கு அடுத்து 1st ஸ்டாண்டர்ட் டு 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கான டைம் டேபிள் என்னென்னு பார்ப்போம். Thank you.